நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி வித்தியாசமான பெயர்ச்சி. பிளே தமிழ்ல 4 கிரகத்துடைய பேச்சுங்க. ஒரே மாசத்துல 4 கிரகம் பேச்சியாகி இப்பதான் பார்க்க போறீங்க. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகத்துடைய பேச்சு 4 விதமான யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். யாருடைய சுய ஜாதகத்துல சூரிய பகவானோ, சுக்கிர பகவானோ, புதன் பகவானோ, செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்காரு. அப்ப எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும். புதன் உச்சமாகிறாருங்க. புதன் பகவான் கன்னி ராசியில உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க. எல்லா ராசியும் பார்த்துக்குங்க. இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். சுக்கிர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை காட்டக்கூடிய கிரகம். சூரிய பகவான் ஒரு மனிதனை தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம். புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம், வழக்குக்கு உள்ள கிரகம். செவ்வாய் பகவான் கட்டிட சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம், இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம். அப்ப இந்த 4 கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நட்சத்திரம் பார்க்கணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க சிம்மம். 5 விதமான குணம் இருக்கும் சிம்மத்துக்கிட்ட. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி சிம்மம். எந்த வேலையும் நீங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. எல்லா வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய பயங்கரமான திறமையான குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுலையுமே திறமையான குணம் வேணும்ல ஒருத்தருக்கு. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன், என்கிட்ட திறமை இருக்கு, அறிவாற்றல் இருக்கு, அதை காட்டக்கூடிய ஒரே ராசி சிம்ம தான். ஒரு தலைமை பொறுப்புல இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் தன்மானத்துக்காக எதையுமே நான் செய்யக்கூடிய ஆளு. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம். சிம்மம் சிங்க நட போடுவாங்க சிம்மம். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மெயினா அந்த 4 கிரகம். நம்ம சுக்கிர பகவானை மட்டும் எடுத்துக்கூடாது, அந்த 4 கிரகத்துடைய பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாத்துங்க. சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகம் செப்டம்பர் மாசத்துல கடைசி வரை பேர்ச்சி ஆகிறாங்க. 17க்குள்ள எல்லா பேர்ச்சியும் முடிஞ்சிருதுங்க. இப்போ அக்டோபர் 9க்குள்ள உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது இதுக்கான பதிவு தான். தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த 4 கிரகமும் ஜாதத்துல எப்படி இருக்கு, உங்க ஜாதத்துல என்ன திசா புத்தி இருக்கு, இதை மட்டும் நீங்க மெயினா பார்க்கணும். சூரியன் வராரா, புதன் வராரா, செவ்வாய் வராரா, சுக்கிர பகவான் வராரா, இந்த 4 கிரகம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு பல்ல மட்டும் தூக்கி வச்சு பாருங்க, மாறாது. யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களாம் கஷ்டப்படுறீங்க இல்லை நான் சொல்ல, நாம எல்லாத்துக்கும் சொல்ல. யாருடைய சுய ஜாதக சரியில்லையே இந்த அஷ்டம சனி கண்டத்தை கொடுக்க தான் பார்க்கும். கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் இருந்துச்சு, எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, தடை இருந்துச்சு, வேலையை தடை இருந்துச்சு, எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு பகை பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு எதிரி பிரச்சனை இருந்துச்சு, தாய் மாமா உள்ள பிரச்சனை வந்துச்சு, என் மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துச்சு, என்னுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துச்சு, நண்பர்கள் எதிரியா மாட்டான், இப்போ டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துச்சு, அரசாங்க வேலை ஒரு எக்ஸாம் எழுதிட்டையும் பாஸ் பண்ணிட்டு வேலை கிடைக்கல, தனியார் நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பு, மேக்சிமம் ஒரு 3 மாசமா தள்ளி போகுது. இது மாதிரி நிறைய விஷயத்த சொன்னது யாருன்னா சிம்மம் தான். படிப்பு, கல்வி, தொழில் ரெண்டையுமே கேட்டு பாருங்க. நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க, மேக்சிமம் வேலை உத்தியத்தில் தடை வந்துடும். மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாசம் பாருங்க, எத்தனை பேர் மட்டும் வேலை மாறினா மட்டும் கேட்டு பாருங்க. சும்மா கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. திருமணம் எத்தனை பேர் பேசி வச்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு தள்ளி போகுதுன்னு கேட்டு பாருங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாசம் கண்டிப்பா தடையை கொடுத்துருக்குங்க.
ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, நிறைய பேருக்கு வேலை உத்தியத்தில் பிரச்சனை, தாய்மாமா உறவுல பிரச்சனை, நிறைய பேர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடை தாமதம் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்க பார்த்தாங்க. இப்ப பாருங்க செம்மையான யோகம் வருது. கிரக அமைப்பு நல்லா இருக்கு, ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்குது. அது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும். என்ன காரணம் தெரியுமா? சுக்கிரபவன் உங்க ராசிக்கு வராருங்க. ஏன்னா உங்க சுக்கிரபவன் பாருங்க 3ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதிங்க, முயற்சி ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதிங்க. அவர் உங்க ராசிக்கு வரும்போது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரும். 10ஆம் வீட்டதிபதி உங்க ராசியில இருந்தா நல்லது மட்டும்தான் நடக்கும். 1ஆம் இடத்துல எந்த கிரகம் நல்லது நடக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு பாருங்க. ஏ அப்பா, அதுவும் புதன், உச்சமான புதன். இப்ப பிரெயின் மூளை செம்மையா வேலை செய்யும் பாருங்க. இப்ப அறிவு வேலை செய்யும் பாருங்க. இப்ப ஏதோ ஒரு இடமோ பூமியோ ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு இழுபறியா இருந்த கேசு பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. இதுதான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, இந்த 4 கிரகத்துடைய பயிற்சி. இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே. இழுபறியா உள்ள கேசு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. லாபமோ வருமானமோ இன்கமோ நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க போறீங்க. பெரிய லெவலுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய தகுதி இப்போ வருது. பார்த்துங்க, இந்த 4 கிரகத்துடைய பயிற்சி பக்கா வேலை செய்து விட்டுறக்கூடாது. நீங்க விடாம முயற்சி பண்ணணும். உங்களுக்கு அம்மாவுடைய சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ இல்லை தாத்தாவுடைய சொத்தோ எந்த ஒரு சொத்து இருந்தாலும் சரி, அந்த சொத்துல இப்போ ஒரு நல்ல ஒரு தடைகளை நீக்கி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் இந்த 4 கிரகத்துடைய பெயர்ச்சி. பார்த்து ஏன் நீங்க வழக்கு பிரச்சனை சரியாகும்? எதனால சொல்றீங்க? எதை வச்சு காரண ரீசன் வேணும்ல. இப்ப பாருங்க, சூரிய பகவான் போய் எங்க இருக்காருன்னா 2ஆம் இடத்துல போய் இருந்தா அப்ப இடம் பூமியில் உள்ள வழக்கை சரி பண்ண பார்ப்பாரு. ஏன்னா அது காலபிரசனம் 6வது வீடு தான் வழக்கு ஸ்தானம். அந்த வழக்கு ஸ்தானத்தில் போய் சூரியன் இருந்தால் அப்போ இங்கே வழக்கு பிரச்சனை சரியாக தான் செய்யும், அப்போ மாறதான் செய்யும். இதான் விஷயம், வேற ஒன்று சிம்பிள் பாயிண்ட்டு. இப்போ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குற பிளான் இருக்கா சிம்மராசி? இருக்கணுமே. இருக்கா இல்லையா? இல்லை மைண்டில் ஓடுதா? கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அரசாங்க வேலையை விடாம எழுதுங்க மாணவ மாணவிகள். புதன், உச்சமான புதன் சூரியனை சேரும்போது அரசாங்க வேலையில படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போறது நீங்க தான் இருப்பீங்க. படிக்காத குழந்தையும் படிக்குங்க. சூரியன் சுயசாரம், அரசியல்வாதிகள்னா செம்மையா இருக்கும். டைம் பார்த்துக்குங்க. சகோதரர் ஒரு நல்லா இருக்கும், பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், நகை வாங்குவீங்க, பணம் வாங்கிடும், நகையோ பொருளோ வீட்டுக்கு வாங்க போறீங்க. இது கன்ஃபார்ம் நடக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். எழுதியே நான் கொடுத்துருவேன், லோன் கிடைக்கும் அப்படின்னு. என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான். கடனுக்குள்ள அதிபதி யாருன்னா 6ஆம் இடம் தான், காலபுருஷருக்கு. அது கன்னி ராசி தான். கன்னி ராசியில புதன் தான் கண்டிப்பா எங்கே எந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும். திருமண வாழ்க்கை, காதல் திருமணம் எத்தனை பேருக்கு கைக்குடி வராம தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் திருவாதிரை நிக்க கூடாது. எப்படி திருவாதிரை நிக்க கூடாது நின்னாரு. இப்போ அதாவது புனர்பூசணத்துல குரு வந்துட்டாரு. அதனால நீங்க பயப்பட வேணாம். திருமண ஸ்தானம் சூப்பரா இருக்கும். சனி பகவானும் சுயசாரத்தில் வாங்கி திருமணத்தை மந்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. இவரும் இப்போ குருவோட சாரத்துல இருந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுமே நம்ம ரைட் போட்டு கொடுத்துடணும், எழுதி கொடுத்துடணும். கிடைக்க போதுறப்பா அக்டோபர் மாதம் 9 நீங்க ட்ரை பண்ணுங்க. காதல் திருமணம் 2வது பெற்றோரை சம்மதம் சொல்லுவாங்க. ஏன்னா குருவுடைய பார்வை படுறதுனால இங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம்னு பிளான் எத்தனை பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? வெளிநாட்டில் 10 கம்பெனி நான் ரெசியூம் கொடுத்துருக்கேன், இன்னும் ஓகே ஆகலை. இப்போ ஓகே ஆகும் பாரு. இதாங்க சிம்மம், இதாங்க நீங்கள். எதுவுமே பயப்படாதீங்க. அஷ்டம சனி வருது, அந்த சனி எது வந்தாலும் சரி நம்மளால ஜெயிக்குங்கிற திறமை மட்டும் இருந்தால் சரி, எது வந்தாலும் நம்ம எதிர்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வெளியில் காட்டாத குணம் உங்கள்கிட்ட மட்டும் நாங்கள் இருக்கும், வேறு யார்ட்டையும் இருக்காதுங்க. ரகசியம் காக்கக்கூடிய குணம் இருக்குங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகம், எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எடுத்தா அடிக்கும் கண்டிப்பாக. 11ல் குரு, சனி பகவானுடைய பார்வை நேராக 3ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பாருங்க 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை ஆசையை பார்க்குறாரு. பெருங்கொண்ட பணம் ஏதோ வீட்டில் குடும்பத்தில் வரப்போகுது. குழந்தையோ மனைவியோ யாருக்கெல்லாம் எடுத்து பாருங்க லாட்ரி யோகம் இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரைய பண்ணாமல் ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அப்போ சிம்மத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கு. மெயினாக மருத்துவத்துறை சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேர் மருத்துவ படிக்கிறீங்க? அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நல்லா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டில் சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எத்தனை பேர் தொழில் பண்ணுறீங்க? ஐடிஏ ஃபீல்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு போகிறீங்க. வெளிநாடு, வெளியூர், வேலை, தொழில், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக அமையுது. ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் தாங்க வருது சிம்மத்துக்கு.
கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங்னா சூப்பராக இருக்கும். இரும்பு சம்பளம் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. ஜாதகத்தில் தசாபதி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் பலனை வைங்க. செம்மையான யோகம் இருக்குது. நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரத்தில் பிறந்த எதுலையுமே சொல்லிக் கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் சூப்பராக இருக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் பயங்கரமான மைண்ட் ஷார்ப்பாக இருக்கும். எல்லாமே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். திறமையான குணம், நல்லா திறமையான ஆற்றல் எல்லாமே இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில், தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே செம்மையாமையுது. ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க பாருங்க. ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனையோ இல்லை தொழில் சார்ந்த பிரச்சனையோ ஏதோ சரியாக போது தொழில் பண்ணக்கூடிய அனுகிரகம் கிடைக்குது பாருங்க. இப்போ வேலை மாற்றம், தொழில் மாற்றம், அரசியல், அரசாங்க சதவீதம், மருத்துவத்துறை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த பூர்ணத்தில் பாருங்க, ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் நாகரிகமாக இருக்க முடியாது. ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் இப்போ இருக்குது பார்த்துக்குங்க. ஆனால் பூரணத்துக்கு செம்ம யோகம் பார்த்துக்குங்க. சுக்கிர பயிற்சியில் சரியாந்திர யோகம் எப்போ தெரியுமா? கரெக்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் 25ஆம் அப்புறம், செப்டம்பர் 25க்கு அப்புறம் வீட்டில் சுபகாரியம், திருமண பேச்சு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அரசியல், அரசாங்கம் எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. நீங்கள் தான் ராஜா. இப்போ வருமான இன்கம் உங்களுக்கு குறையில்லாமல் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. செப்டம்பர் மாதம் 14ஆம் அப்புறம் வழக்கு சார்ந்த பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் உயர் பதவி, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது பார்த்துங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. எது வந்தாலும் பயப்பட இறங்கி வரக்கூடிய 4 கிரகத்துடைய பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.